கைகள் வந்து செயலிழந்து போகும், கை தூக்க முடியாத போகும். இதை பிரேக்கில் ஃப்ளெக்ஸஸ் இன்ஜுரி அப்படின்றத சொல்லுவாங்க. இது இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு? சில பேர் பார்த்துருப்போம், ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து மசில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த வேலைகளை வந்து செய்வாங்க. சில நல்லா சொதன்னு குண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்தளவு மசில் ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வெள்ளாட்டு நெய் சார்ந்த மருந்துகள் இருக்கும். அந்த ஆட்டோட முதுகு தண்டுவடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆட்டோட முதுகு தண்டுவடத்தில் அந்த நரம்பிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆட்டு இதுலேருந்து அதுலேருந்து நம்ம கஷாயம் எடுத்து அதுலேருந்து செய்கிறோம். நம்ம எந்த சித்த மருத்துவர்கள் எடுத்தாலும் 48 நாள், 1 மண்டலம் 2 மண்டலம் அப்படின்றத சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் CM சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, அதாவது வந்து சில பேஷண்ட்டுக்கு இந்த கழுத்துலேருந்து கைக்கு சப்ளை பண்ணது பார்த்திங்களா, இந்த நரம்பு பாதிப்புனால் கைகள் வந்து செயலிழந்து போகும், கை தூக்க முடியாத போகும். இதை பிரேக்கில் ஃப்ளெக்ஸஸ் இன்ஜுரி அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு, எப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டு, அதாவது வந்து அவர் கொஞ்சம் நல்லா வெல்டுடோ பேஷண்ட்டு தான். அவங்க சைக்கிள் வந்து காலையில் இந்த வாக்கிங்லாம் போகும் இல்லைங்களா பார்க்குக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குக்கு வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு போயிருக்கார். அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குறுக்கில் வந்து ஒரு நாய் வந்து வந்தது. அந்த நாய் வந்ததுனால அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கையை கீழே ஊனி விழுந்துட்டார். அப்படி கீழே விழுந்த பின்னாடி அவர் கொஞ்சம் பெயின் இருந்தது, கழுத்து வலி இருந்தது. சரி, ஓகே, ரைட் அப்படின்றத அப்போதைக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன், வலி மாத்திரை டேப்லெட்டு மட்டும் போட்டு அப்படியே விட்டார். அப்படியே கொஞ்சம் நாளாக ஒரு 8-9 மாதம் ஆச்சு, சரிங்களா. அந்த நாள் ஆக அவருக்கு வந்து கையில் வந்து பலம் இல்லை அப்படின்றத வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னாடா நம்ம கையில் வந்து ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கையில் வந்து திடீர்னு பலம் வந்து பிடிக்க முடியல அப்படின்றத பார்க்கும்போது அவருக்கு கண்ணாடியில் பார்த்துருக்காரு. பார்க்கும்போது ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் உள்ள ஷோல்டர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து ரைட்டை கம்பேர் பண்ணும்போது லெஃப்டோட சைஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் மசிலும் வந்து லூஸ் ஆன மாதிரி வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு, ஓகே, இது ஏதோ பிரச்சனை, கை முழுசாக தூக்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வலியும் நல்லா பரவுது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார்னா என்னை வந்து பார்த்தார். அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, சரி சார், நீங்கள் கொஞ்சம் நரம்பு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் கழுத்து தண்டுவடத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு MRI வந்து எடுத்துருங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். அப்போ MRI ஸ்கேன் வந்து அவர் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து ஆல்ரெடி அவருக்கு வந்து கழுத்து வலி பிரச்சனை இருந்தது, நர்வ் கம்ப்ரெஷன், டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு, நர்வ் கம்ப்ரெஷன் இருந்திருக்கு, ப்ளஸ் வந்து கீழே விழுந்ததுனால இந்த பிரேக்கில் நர்வ் லைட்டாக கொஞ்சம் இன்ஜுரியும் ஆகிருக்கு. அப்படி ஆனதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, பொதுவாக வந்து நமக்கு மூளையிலேருந்து நமக்கு இந்த கழுத்து பகுதியில் வந்து கைக்கு இந்த நரம்பு வந்து பிரிஞ்சு சப்ளை பண்ணுது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆச்சு அப்படின்றபோது அந்த மூளைக்கும் கைக்கும் உள்ள தொடர்பு, அந்த மோட்டார் ஃபங்க்ஷன்ஸு, இந்த மாதிரி மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது கரெக்டாக ரெகுலேட் பண்ணுறது இந்த நர்வ் செல்ஸ் தான். இதுதான் வந்து அந்த நர்வை வந்து உத்தரவுகளை வந்து கண்டக்ட் பண்ணுறது, அந்த உத்தரவுகளை வந்து கடத்தி கொண்டு போகிறதே இந்த நரம்பு தான். இப்போது இந்த நரம்பை அழுத்தத்தினால அது கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, மசில் கொஞ்சமாக வந்து வேஸ்டிங் ஆக ஆரம்பிச்சது, சதை அழிவு ஏற்பட்டது. அதாவது வந்து ரொம்ப இல்லை, மைல்டு இன்ஜுரி தான், மைல்டு. அதனால் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இந்த பகுதியில் இருக்கிற மசில் வந்து கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பொதுவாக நமக்கு வந்து கைக்கு வந்து பலம் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னாக்க, உள்ளே இருக்கிற எலும்பும் சதையும் சேர்ந்து தான் வந்து நமக்கு பலம் கிடைக்குது, சரிங்களா. எலும்பு வந்து அச்சாணி போல் வந்து செயல்படுது, மசில் வந்து நமக்கு நல்லா அதுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நமக்கு தூக்கிறதோ பிடிக்கிறதோ நமக்கு வேணுன்ற வேலைகளை வந்து செய்யறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, சரிங்களா. இப்போ இவருக்கு என்னாச்சு அப்படின்னாக்க, இந்த நரம்பு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால அந்த கண்டக்டிவிட்டி ஒழுங்காக இல்லை. சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னாக்க, ஒரு ஒயரில் நடுவில் வந்து அந்த இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுனாக்க, ஒழுங்காக கண்டக்ஷன் இல்லாமல் கொஞ்சம்
பாதிப்பு ஏற்படுது இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஆனதுனால இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த செல் மெட்டபாலிசம் எல்லாமே லேக் ஆகி செல்கள் வந்து டெஸ்ட்ரோஃபியா, அதாவது வந்து செல்கள் வந்து சதை அழிவு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த சதைவு அழிவு ஏற்பட்டதுனால அவருக்கு கைக்கு வந்து முழு பலம் இல்லை, கையை வந்து அவரால் ஒழுங்காக தூக்க முடியல, ரேடியேட்டிங் பெயின் இந்த இந்த கம்ப்ளைண்டெல்லாம் இருக்குது. சரிங்களா? பொதுவாக அந்த மசில் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா, இந்த மசில் ஃபைபர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக அமைஞ்சிருக்கோ அதை வச்சு தான் அந்த பலம் இருக்கும். சில பேர் பார்த்துருப்போம், ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து மசில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த வேலைகளை வந்து செய்வாங்க. சில நல்லா சொதன்னு குண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்தளவு மசில் ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மசில் ஃபைபர் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவருக்கு என்னாச்சு அப்படின்னாக்கா, அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி ஆனதுனால அந்த மசில் கொஞ்சம் தளர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு, ஃப்ளாபி ஆக ஆரம்பிச்சிச்சு, லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இந்த தோள்பட்டை கீழே உள்ள பகுதி வந்து மசில் வந்து இதாகுது. ஆனால் இந்த தோள்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்துக்கு கீழே இந்த இந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து தோள்பட்டையில் அந்த இடம் ஃபுல்லாக மசில் ஸ்பேசமாக ஆரம்பிச்சிது. அப்போ அவர் வந்து நமக்கு வந்து பார்த்தாரு. அவர் பார்க்கும்போது லைட்டாக பிரேக்கில் நர்வ் இன்ஜுரி ஆகிருக்குங்க அப்படின்றது வந்து இது கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் இந்த வர்ம மருத்துவத்தை வந்து கொஞ்சம் ரெகுலராக பண்ணோம். இந்த கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கழுத்து பகுதி எல்லாமே கொஞ்சம் ஃப்ரோஷன் ஆகிருந்தது, சதைகள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது. ஸோ அந்த வர்ம மருத்துவம் செஞ்சு அந்த ஸ்டிஃப்னஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணோம். இந்த கழுத்து பகுதிகளில், இந்த தோள்பட்டை பகுதிகளில் கொடுத்துட்டு அந்த டிஸ்கை கொஞ்சம் ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து அந்த நர்வ் கம்ப்ரெஷனை வந்து ஃபஸ்ட்டு ரிலீவ் பண்ணோம். ரிலீவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த பகுதிகளில் ஸ்டிஃபாக இருந்தது வந்து நாம் அதை லூஸ் பண்ணிட்டோம். இந்த பகுதியில் ஆல்ரெடி தளர்ந்து போயிருக்கு, லூஸ் ஆகிருக்கு, ரொம்ப லூஸாக இருக்குது, அது தளர்ந்தது தான் பிரச்சனை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 3 நாள் 4 நாள் வந்து கொஞ்சம் அவருக்கு இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு 3ஆவது நாள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டு போட்டுட்டோம். இப்போ புத்தூர் கட்டெல்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான இது என்ன தாரை கட்டு அப்படின்றத சொல்லுவோம். ஏன் வந்து இந்த கட்டு போடுறோம் அப்படின்னாக்கா, நான் சொல்லியிருந்தேன் மசில் ஃபைபர்கள் வந்து நெருக்கமாக இருக்கணும் அப்படின்றது. இப்போது இந்த நெருக்கமாக இருந்தால் தான் அந்த மசில் வந்து நமக்கு முழு பலத்தை கொடுக்கும். இவருக்கு என்ன ஆகுது, மஸ்குலர் சதை அழிஞ்சு கொஞ்சம் தளர்வு ஏற்பட்டு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து மறுபடியும் அதை வந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு மாதிரி வந்து நம்ம போட்டு அதை இழுத்து ஷோல்டர் இதெல்லாமே சேர்த்து கையில் இங்கேருந்து ஃபுல்லாக வந்து நம்ம இழுத்து கட்டிட்டு தாரை அந்த எண்ணெய் தாரைன்றதை சொல்லுவோம். எண்ணெயை வந்து ரெகுலராக கண்டினியூஸாக அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வைப்போம். சரிங்களா? அந்த எண்ணெய் தாரைகள் வந்து கொஞ்சம் ரெகுலராக இது பண்ணி கொடுத்துட்டு, உள் மருந்தாக நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னாக்கா சர்வாங்கம் போன்ற தைலங்கள் வந்து கொடுப்போம். இது நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது வந்து இந்த மசில் வந்து ஃப்ளாபியாக இருக்குது, தளர்ந்து போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல மசில் வந்து மறுபடியும் பில்டப் ஆகணும். அப்போது சதையை மறுபடியும் அந்த இடத்துல உருவாக்குறதுக்கான மருந்து அப்படி ஃபுல்லாக உருவாக்கிற முடியுமானா, கொஞ்சம் இப்போ நம்ம புரதம்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசில் பில்டப் ஆகுதுன்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு சர்வாங்க தைலம் மாதிரி கொடுப்போம். சில டைமில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இது வெள்ளாட்டு நெய் சார்ந்த மருந்துகள் இருக்கும். அந்த ஆட்டோட முதுகு தண்டுவடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆட்டோட முதுகு தண்டுவடத்தில் அந்த நரம்பிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஆட்டோட இதுலேருந்து அதுலேருந்து நம்ம கஷாயம் எடுத்து அதுலேருந்து செய்கிற மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். சில டைமில் வந்து பிளான்ட் சோர்ஸஸில் பூனைக்காளி, அமுக்கரா, தொட்டால் சினங்கி போன்ற நரம்புறமாக்கி செய்யக்கூடிய மூலிகைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு, என்ன பிரச்சனை, அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மெடிசன் கொடுப்போம். சில டைமில் குழந்தைகளுக்கு வந்து அண்டை தைலம், ஒன்றும் இல்லை, முட்டையை வந்து கறக்கும்போது அதுலேருந்து சில தைலங்கள் கிடைக்கும். அந்த தைலத்தை சில குழந்தைகளுக்கு மாதிரி கொடுப்போம். அப்போது அது கூட நரம்புறமாக்கி செய்கள், நரம்பை வன்மைப்படுத்துறதுக்கும் இந்த மசில் வந்து பில்டப் ஆகிறதுக்கும் கொஞ்சம் இந்த இதை கையில் கட்டு மாதிரி போட்டுட்டு உள் மருந்தாக கொடுக்க அவருக்கு வந்து
கொஞ்சம் பலம் வந்து மறுபடியும் கிடச்சிச்சு. அப்போ 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அவரை வர வச்சு அந்த கட்டை வந்து ரெகுலராக மாற்றணும், அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம், மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 20 நாள் 25 நாள் போகும்போது அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார், சார் எனக்கு கையில் வந்து முழு பலம் ஓரளவு வந்துருச்சு சார், பழைய மாதிரி grip கிடைக்குது, கைகள் வலி இல்லை, கையெல்லாம் இப்போ ஓரளவு நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனால் தொடர்ந்து அவர் மருந்து எடுக்க வச்சோம். ஒரு 2 மாதம் எடுக்கும்போது அவர் பக்கா நார்மல் ஆகிட்டார். சரிங்களா? சித்த மருத்துவத்தில் அதாவது வந்து சித்த மருத்துவம் அப்படின்றது வந்து அதாவது வந்து உடனே தீரக்கூடிய இது கிடையாது. இது பொறுமையும் நம்ம எந்த சித்த மருத்துவத்தில் எடுத்தாலும் 48 நாள், 1 மண்டலம் 2 மண்டலம் அப்படின்றதும் சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது உணவே மருந்து அப்படின்றத அடிப்படையாக கொண்டது. இப்போது நீங்கள் சாப்பிடாத கீரை காய்கறிகளை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த செடியை வந்து பிடுங்கி மூலிகைன்னு தரோம். சரிங்களா? அப்போது அது உணவு மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். அது வந்து உங்கள் உணவின் மூலமாக கலந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ரத்தத்தில் கலந்து அது கொஞ்சம் சரி செய்யும். அதனால் அது உடனே எல்லாம் நடக்காது. அதனால தான் சித்தா ஆயுர்வேத மருந்துகள் வந்து எப்போதும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை தரும். இது உடனே வலி இதெல்லாமே நமக்கு உடனே கம்மியாயிடும். நம்ம தடவும் போது, மசாஜ் கொடுக்கும்போது, கட்டு போடும்போது அது வந்து வலி வந்து இதாயிரும். ஆனால் நரம்பு சம்மந்தமான இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல உறுதியான, ஏன்னா வந்து அவர் இந்த பேஷண்ட் வந்து ரொம்ப பயந்துட்டார். ஏன்னா வந்து சர்ஜரி பண்ணணும், கை தூக்க முடியாது போயிருமோ, மஸ்குலர் இதாகுது அப்படின்றது கொஞ்சம் சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தார். ஸோ அப்போ நம்ம கொடுக்கும்போது 20 நாள் அவருக்கு கையை தூக்க வச்சு பழைய பலத்தோடு கொடுத்துட்டு கொஞ்சம் மெடிசன் மட்டும் ஒரு 2 மாதம் கொடுத்துட்டு கிளியர் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனார். ஸோ சித்த மருத்துவத்தில் கொஞ்சம் கரெக்டான அணுகுமுறை பார்த்து நம்ம கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் இது இப்போ நிறைய மாடர்ன் டயக்னோஸ்டிக் இதெல்லாமே வந்துருச்சு. அலோபதி மருத்துவம் மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன், பிளட் டெஸ்ட் இப்போ எல்லா சித்த மருத்துவங்களும் பண்ணுறாங்க. ஸோ அறிவியலின் துணை கொண்டு இயற்கை வழியில் மருத்துவம் நம்ம கொடுக்கும்போது ஒரு அந்த கரெக்டான மருத்துவரை நீங்கள் பார்த்து கரெக்டான மருத்துவத்தை பெறும்போது முழுமையான தீர்வு வந்து அந்த நோய்க்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.